வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரெண்டு பேர் முருகன். நான் ஃபெடரேட்டிங் செஸ் கோச். இந்த வீடியோவில் ஹவு டு பிளே செஸ் இன் தமிழ் தலைப்பில் செஸ் லெசன்ஸ் நடத்தியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக செஸ் பிகினர்ஸ்க்கான வீடியோ. செஸ் லெசன் 1 வந்து ஹவு டு அரேஞ்ச் போர்டு, செஸ் 2 வந்து செஸ் போர்டு லெசன், செஸ் 3 வந்து மூமெண்ட்ஸ் ஒவ்வொரு பீசஸ் எப்படி மூவ் பண்ணணுன்றது. அதில் கேசல் ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பான் மூவ்மெண்ட், பான் ப்ரமோஷன் அண்ட் இம்பாசன் பேசிக்ஸாக கொடுத்துருக்கேன். இம்பாசன் ரூல் வந்து ஐகானில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. செஸ் கேசல் ரூல்ஸ் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலில் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் ராயல் செஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்காக பழையபடி முதல்ல வந்து பேசிக்ஸ் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போமா. லெசன் 1 ஹவு டு அரேஞ்ச் செஸ் போர்டு, எப்படி செஸ் காயின்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது இப்போ பார்ப்போம். இந்த பீஸுக்கு பேர் ரூக், ஆர்ஓஓகே ரூக், ஆர்ஓஓகே ரூக். இது யானைன்னு தமிழில் சொல்கிறாங்க, யானைன்னு சொல்லக்கூடாது. செஸ் பேர் வந்து ரூக், ஆர்ஓஓகே ரூக். 2 கார்னர்லேயும் ஒவ்வொரு ரூக் வைக்கணும். அடுத்தது நைட், இது குதிரைன்னு சொல்லக்கூடாது, நைட், KNIGHT நைட் 2வது வைக்கணும். 3வது பிஷப், BISHOP, பிஷப், மந்திரின்னு சொல்கிறது தான் செஸ்ஸில் பிஷப்னு சொல்கிறாங்க. இங்கே வைக்கணும், நைட்டுக்கு அடுத்து வைக்கணும். இந்த இது பேர் க்யூன், QUEN க்யூன். ஒயிட் க்யூன் வந்து ஒயிட்டில் இருக்கணும், கிங் வந்து ஆப்போசிட் கலரில் இருக்கும். நிறைய பேருக்கு இதுதான் சந்தேகமாக இருக்கும், க்யூன் எங்கே வைக்கிறதுன்னு. க்யூன் வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும், ஒயிட் க்யூன் ஒயிட்டில் இருக்கணும், பிளாக் க்யூன் பிளாக்கில் இருக்கணும், கிங் பக்கத்தில் இருக்கும். இது பேர் பான், PAWN பான். வரிசையாக இங்கே வைக்கணும். செகண்ட் ரேங்கில் இருக்கணும். இது பேர் ஃபஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க். 8 பான் இருக்கும். 8 பான், 2 ரூக், 2 நைட், 2 பிஷப், கிங் 1, க்யூன் 1 ஒயிட்டுக்கு. அதே மாதிரி தான் பிளாக்குக்கும் இருக்கும். இப்படி தான் பிளாக்குக்கு அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல நீங்கள் பிளாக் போர்டு அரேஞ்ச் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் கார்னர்ஸ் வந்து ஒயிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போர்டு அரேஞ்ச் பண்ணணும். இப்போ அடுத்த லெசன் போவோமா. லெசன் 2 செஸ் போர்டு பற்றி பார்க்க போகிறோம். செஸ் போர்டில் டோட்டல் 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. டார்க் ஸ்கொயர்ஸ் 32 ஸ்கொயர்ஸ், லைட் ஸ்கொயர் 32 ஸ்கொயர்ஸ். அதாவது கருப்பு 32 ஸ்கொயர்ஸ் இருக்குது, வெள்ளை 32 ஸ்கொயர்ஸ் இருக்குது. மொத்தம் 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த ஃபைல், இதுக்கு பேர் ஃபைல்னு பேர். வெர்டிக்கல், அதாவது செங்குத்தாக இருக்கிறது பேர் ஃபைல். A ஃபைல், B ஃபைல், C ஃபைல், D ஃபைல், E ஃபைல், F ஃபைல், G ஃபைல், H ஃபைல். இதுக்கு பேர் ஃபைல்னு பேர். ஹரிசாண்டல் ஸ்கொயர் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க், சிக்ஸ்த் ரேங்க், செவன்த் ரேங்க், எயித் ரேங்க். டோட்டல் 8 ரேங்க்ஸ் இருக்குது, 8 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த கிராசிங் லைனுக்கு பேர் டயகனல், DIAGON, டயகனல், 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 டயகனல். இது ஸ்மாலஸ்ட் டயகனல் 4 இருக்குது. இங்கே லாங்கஸ்ட் டயகனல் டார்க் கலரில் 1, லைட் கலரில் 1, 2 இருக்குது. இதுதான் செஸ் போர்ட் லெசன். அடுத்து இந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒரு பேர் இருக்குது, அதை இப்போ பார்ப்போமா. A1, A2, A3, அதாவது ஃபைலும் ரெண்டு சேர்ந்தால் ஸ்கொயர் நேம். A5, A6, A7, A8, B1, B2, அதாவது ஃபைல் ப்ளஸ் ரேங்க் ரெண்டு சேர்ந்தால் ஸ்கொயர் நேம். B3, B4, B5, B6, B7, B8, C1, C2, C3, C4, C5, C6, C7, C8, D1, D2, D3, D4, D5, D6, D7, D8, E1, E2, E3, E4, E5, E6, E7, E8, F1, F2, F3, F3, 4, F5, F6, F7, F7, G1, G2, G3, G4, G5, G6, G7, G8, H1, H2, H3, H4, H5, H6, H7, H8. நான் சொன்ன மாதிரி இந்த போர்டை அரேஞ்ச் பண்ணி ஃபைல், ரேங்க், டயகனல் நீங்கள் 3ஐயும் சொல்லி பாருங்கள். இந்த ஸ்கொயர் நேம் மூவ் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஒரு இடம் புரியல, திருப்பி ஒரு இடம் இந்த லெசனை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் பேசிக் செஸ் போர்டு லெசன். முதல்ல பார்த்தது லெசன் நம்பர் 3 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீஸ் ரூக். ரூக் அப்ரிவேஷன் வந்து R. இதுக்கு ரிலேட்டிவ் வேல்யூ வந்து 5 பாயிண்ட்ஸ். இதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து 5,
அண்டு ரேங்க் ப்ளஸ் சென்ட்ரல் நைட் சென்ட்ரல் ரூக் வந்து D4 இருந்துச்சுன்னா D5லும் 4th ரேங்கும் மூவ் ஆகும். இதனால் டயகனலில் மூவ் பண்ண முடியாது. ரூக் வந்து 2 டைரக்ஷன் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஒன்று வெர்டிகல், அதாவது செங்குத்தாகவும், இது கிடைமட்டம் தமிழில் சொல்லுவாங்க. 2 டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். இந்த கிராஸை குறுக்க போய் இப்படி நாட்ட முடியாது. இப்படி நகட்டினா இல்லீகல் மூவ், செஸ் ரூல்ஸ் படி தப்பு. 2 டைரக்ஷன் மட்டும்தான் இது போகும். அடுத்த பீஸ் வந்து பிஷப், BISHOP பிஷப். இது அப்ரிவேஷன் வந்து கேபிட்டல் B, சிம்பிள் வந்து இதோடைய ஃபேஸ். இது வந்து 2 பிஷப் இருக்கும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். இது லைட் கலரில் மூவ் பண்ணுற பிஷப், டயகனல்னு பேர். இந்த டயகனல் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். இதனால் வெர்டிகல்லையும் ஹரிசாண்டல்லையும் மூவ் பண்ண முடியாது. இந்த டார்க் கலர் பிஷப் வந்து டார்க் கலரில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த ஸ்கொயர் வரைக்கும் போக முடியும். இது மேக்ஸிமம் இந்த ஸ்கொயர் வரைக்கும் போக முடியும். இது ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் போக முடியும். ரூக்கால் 2 டைரக்ஷன் போக முடியும். இதுக்கு ரிலேட்டிவ் வேல்யூ வந்து 3 பாயிண்ட். அது எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டிவ் வேல்யூ அப்படின்னு பேர். இதுக்கு இந்த பிஷப் வந்து பிஷப்போட ரூக் வந்து வேல்யூ ஜாஸ்தி. இது 3 பாயிண்ட், இது 5 பாயிண்ட். கம்பேரிட்டிவ் வேல்யூ எது பெரிய பீஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த ரிலேட்டிவ் வேல்யூ உங்களை கொடுத்துருக்காங்க. க்யூன் அப்ரிவேஷன் வந்து க்யூனோட சிம்பிள் வந்து இதோட ஃபேஸ். இது ரிலேட்டிவ் வேல்யூ வந்து 9 பாயிண்ட். க்யூன் எப்படி மூவ் ஆகும்னா D1 ஸ்கொயரில் இருக்க க்யூன் வந்து 5லேயும் மூவ் ஆகும், ரேங்க்லேயும் மூவ் ஆகும், டயகனல்லையும் மூவ் ஆகும். 3 டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். 5, ரேங்க், டயகனல் 3 டைரக்ஷன்லையும் இந்த க்யூனால் மூவ் பண்ண முடியும். இதுதான் இருக்கிறது பவர்ஃபுல் பீஸ், 9 பாயிண்ட் வேல்யூ. அடுத்து கிங்கை பார்ப்போம். கிங் வந்து அப்ரிவேஷன் K இங்கே வச்சுக்குவோம். கிங் வந்து ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். இங்கே ஆப்போனண்ட் ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா இந்த ரேங்கில் ரூக் இருந்துச்சுன்னா இந்த கிங் இப்படி போக முடியாது, அது இல்லீகல். செஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் செஸ் கேம் விளையாடணும். தப்பாக விளையாண்டா அது இல்லீகல் மூவ் ஆகிடும். இந்த கிங் ரிலேட்டிவ் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு இதுக்கு இல்லையே இல்லை. இதுதான் செஸ் கேமில் ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்து நைட் பார்ப்போம். இப்போ நம்ம செஸ் நைட் மூமெண்ட்ஸ் பார்ப்போம். KNIGHT நைட் 1 2 3 இப்படி தான் எல் டைப்பில் மூவ் ஆகும். 1 2 3 எல் ஷேப்பில் மூவ் ஆகும். இந்த சென்டர் நைட்டு வந்து 8 ஸ்கொயர் சரௌண்டிங் ஸ்கொயர்ஸ் மூவ் ஆகும். இப்போ அதை பார்ப்போம். 1 2 3 இங்கே வரும். 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 1 2 3 இந்த ஸ்கொயர் வரும். 1 2 3 இந்த ஸ்கொயர் வரும். 1 2 3 இந்த ஸ்கொயர். சரௌண்டிங்கில் 8 ஸ்கொயர் வரும். இப்போ வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம். 1 2 3 இப்போ இங்கேருந்து சரௌண்டிங் ஸ்கொயர்ஸ் பார்ப்போம். 1 2 3 1 2 3 1 2 3 இந்த ஸ்கொயர்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து 1 கவுண்ட் பண்ணுறீங்க. இப்படி பண்ணக்கூடாது. 1 2 3 இப்படி தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 அடுத்த ஸ்கொயர்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 1 2 3 இப்போ பாருங்கள் 8 ஸ்கொயர்ஸ் வந்துருச்சு. இதை நீங்கள் வீட்டில் போர்டில் அரேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும், ஈஸியாக இருக்கும். இந்த நைட் 1 2 3 இங்கே கார்னரில் நைட் டெவலப் பண்ணுறது வீக்கான டெவலப்மெண்ட். என்ன ரீசன்னா 1 2 இந்த 2 ஸ்கொயர் தான் மூவ் ஆகும். அதுபோக இந்த 2 ஸ்கொயர் வரும். சென்டர் நைட் தான் எப்போயுமே பவர்ஃபுல்லான நைட். கார்னர் நைட் வந்து உங்களுக்கு அன்ஆக்டிவ் நைட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் சென்டராக விளையாடும்போது தான் உங்களுக்கு அதிக வேல்யூஷனாக இருக்கும். நைட் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே போக அது வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே இருக்க நைட் இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வரும்போது இது ஆப்போனண்ட் கேம்புக்குள்ளே அட்டாக் ஆகும்.
நைட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நைட்டோட பவர் பற்றி, அது எப்படி மூவ் ஆக பவர்ஃபுல்லாக அட்டாக்கிங் பீஸாக மாறுதுன்றது உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த லெசன் பார்ப்போம். லெசன் 4 பார்ப்போம். லெசன் 4 வந்து செஸ் கேசல் ரூல்ஸ். இப்போ ரூல்ஸ் பார்க்க போகிறோம். கிங் 2 ஸ்டெப் மூவ் பண்ணும், ரூக் 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இது பேர் கேசல்னு பேர். இது வந்து ஷார்ட் கேசல் அல்லது கிங் சைட் கேசல்னு பேர். 1 2 சேம் டைப். கிங் எப்படி மூவ் ஆகுதோ அந்த பக்கம் அதே மாதிரி தான் இங்கிட்ட மூவ் ஆகணும். இப்போ ரூக் 1 2 3 3 ஸ்டெப் இங்கே வந்து வரும். இப்போ நார்மலாக வந்து ஒரு மூவ் தான் நீங்கள் பண்ண முடியும். செஸ்ஸில் ஒரு மூவ் தான் நீங்கள் ஆட்ட முடியும். இது ஸ்பெஷல் மூவ்ன்றனால ரூல்ஸில் கேசல் ரூல்ஸ் 2 மூவ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 2 மூவ் பண்ண முடியும். இங்கேருந்து 1 2 ப்ளஸ் இது, இந்த 2 சேர்ந்தது தான் ஒரு மூவ். அதே மாதிரி இங்கே 1 2 சிம்பிள். இது 3 எம்டி ஸ்கொயர் இருக்கனால இதோட சிம்பிள் 30. லாங் கேசலோட சிம்பிள் 30. ஷார்ட் கேசல் சிம்பிள் 20. இப்போ எப்போயுமே நீங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும். இப்படி மாற்றி நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது கேசல் உங்களுக்கு நாட் அலவுடு. இந்த ரூல்ஸை பற்றி உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணியிருக்கேன் கேசல் பற்றி. எண்டு ஸ்க்ரீனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள் கேசல் ரூல்ஸ். இப்போ பான் மூமெண்ட்ஸ் பார்ப்போம். எல்லா பான்ஸுமே வந்து 2 ஸ்டெப்பு அல்லது ஒரு ஸ்டெப் நீங்கள் நகட்டிக்கலாம். இதுக்கு பேர் PAWN பான். இதுக்கு அப்ரிவேஷன் P. இது ரிலேட்டிவ் வேல்யூ 1 பாயிண்ட் தான். இது வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்டெப் கூட பிளேயர் நகட்டிக்கலாம். பிளேயரோட விருப்பம் தான், கம்பல்சரி கிடையாது. இப்போ இவங்க 2 ஸ்டெப் நகட்டுறாங்க. இப்போ இவங்க 2 ஸ்டெப் நகட்டலாம் அல்ல ஒரு ஸ்டெப் நகட்டலாம். இப்போ இவங்க இப்படி 2 ஸ்டெப் நகட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பான் எப்படி கேப்சர் பண்ணணும்னா, பான் இப்படி தான் கேப்சர் பண்ணணும். பான் டேரெக்டாக இப்படி இங்கே இருக்க பீஸை இங்கே ஒரு பான் இருந்தால் இப்படி அடிக்க முடியாது. இப்படி தான் கேப்சர் பண்ணணும். கேப்சர் கைப்பற்றுதல். இப்படி தான் கேப்சர் பண்ண முடியும். கைப்பற்றுதல் அல்லது டேக், அதை பானை எடுக்கிறதுனா பான் டேக் பான், இப்படி தான் கேப்சர் பண்ண முடியும். இது பானோட கேப்சர் மூமெண்ட். நார்மலாக ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும், நெக்ஸ்ட்டு 1 ஸ்டெப் தான் மூவ் ஆகும். பான் எப்போயுமே பேக்வேர்டு வராது, ஃபார்வேர்டு மட்டும்தான் போகும். இப்போ பானோட 2 ஸ்பெஷல் ரூல்ஸ் பார்ப்போம். ஒன்று பான் ப்ரொமோஷன், அடுத்து இம்பாசன். பானுடைய ஸ்பெஷல் ரூல் பான் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன்றது பதவி உயர்வு. பொதுவாக வந்து பான் வந்து 2 ஸ்டெப் இப்படி மூவ் ஆகும், அப்புறம் ஒரு 3 ஸ்டெப் மூவ் ஆகும், அப்புறம் 1 ஸ்டெப் மூவ் ஆகும், அப்புறம் இப்படி 1 ஸ்டெப் ஆகும், அப்படி 8th ரேங்க் போகும். இப்படி மூவ் பண்ணுறது பேர் தான் பான் ப்ரொமோஷன். இப்போ இந்த பான் வந்து இங்கே பாருங்கள், இந்த பான் வந்து இங்கே ரீச் ஆகிடுச்சு, 7th ரேங்க் போயிடுச்சு. இப்போ இந்த பானை வந்து E8ல் வைக்கிறாங்க. 8ல் வைக்கும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பானை இப்படி வச்சு எடுக்கக்கூடாது, கையிலே தான் இருக்கணும். பானை இங்கே வச்சுட்டு ஒரு பீஸை வைக்கணும். பானை அங்கே உண்டு வைக்கக்கூடாது, ஒரு பீஸாக வைக்கணும். பீஸாக வைக்கும்போது நீங்கள் க்யூனாக வச்சிங்கன்னா அதுக்கு பேர் க்யூனிங். ரூக்காக வச்சா வைக்கலாம், பிஷப்பாக நீங்கள் வைக்கணும்னா வைக்கலாம், நைட்டாக வைக்கணும்னா நீங்கள் வைக்கலாம். இப்போ இப்படி நீங்கள் இந்த 3 பீஸும் நீங்கள் வச்சிங்கன்னா, இந்த 3 பீஸ் இப்படி வச்சிங்கன்னா அங்கே கொண்டு வச்சிங்கன்னா அதுக்கு பேர் அண்டர் ப்ரமோஷன். க்யூன் இப்படி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் க்யூனிங். இதுதான் பான் ப்ரமோஷன் லெசன். அடுத்து இம்பாசன் பார்ப்போம். இம்பாசன் ரூல் பார்ப்போம். இப்போ இந்த பான் வந்து 5th ரேங்கில் இருக்குது. 1st ரேங்க், 2nd ரேங்க், 3rd ரேங்க், 4th ரேங்க், 5th ரேங்க். இப்போ 5th ரேங்கில் இருக்க பானுக்கு மட்டும் தான் இம்பாசன் வரும். இப்போ பான் வந்து 1 ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு இவங்க அலோவ் பண்ணணும் கேப்சர் பண்ணுறதுக்கு. அலோவ் பண்ணப்போ டேரெக்டாக 2 ஸ்டெப் மூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த இம்பாசன் ரூலை அப்ளை பண்ணலாம். இப்படி தான் கேப்சர் பண்ணணும். இந்த இம்பாசன் ரூலை பற்றின வீடியோ வந்து ஐகானில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோவை கண்டினியூ அவங்களால பார்க்க முடியும்.